வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாடியா புஷ் எழுதின த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. நாடியா புஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கதையை அவங்களோட இங்கிலீஷ் கிளாஸ்க்காக தான் எழுதினாங்க. ஏன்னா அங்கே அவங்கக்கிட்ட ஒரு டாக் போயம்னா ஒரு பயங்கரமாக ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு போமை எழுதுங்கன்னு சொன்னதுனால அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, அது ஒரு அமானுஷமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு போம். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வளரவே வளராமல் இருக்கக்கூடிய ஒரு மரம். இந்த போயிட்டுக்கே அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பயம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, அது ஒரு மர்மம். அதே சமயத்தில் அந்த வீடை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டே போகுது. இதுவும் ஒரு மர்மம். அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மரத்தில் எந்த சீசன்லேயும் இலையே வந்ததே இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம வாழ்க்கையை கூட குறிப்பிடலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய மர்மங்கள் இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்மளால் அது என்னன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்றது தான் இவங்களுடைய ஐடியா. இப்போ எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, இட் சேட் அலோன். இட்டுன்றது இந்த வீடு, அது தனியாக இருந்தது. வாட் ஹேப்பன்ட் தே இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். அங்கே என்ன நடக்குதுன்னு இன்னைய வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். அது ஒரு மர்மம் நிறைஞ்ச இடம். அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். அதே சமயத்தில் வெளியிலேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய வீடு, உள்ளே நிறைய இடம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேர் டு த போன். அதே சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் வெளியிலேருந்து தெரியுது. நோ ஒன் நோஸ் வை இட் ஹாஸ் பீன் அபண்டன்ட்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வீட்டில் ஏன் யாருமே இல்லைன்றது யாருக்குமே தெரியல, அது ஒரு மர்மம். வீட்டுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது, ஆனால் எல்லாமே காலியாக இருக்குது. ஒவ்வொரு மூலை முடுக்கும் அந்த வீட்டில் காலியாக தான் இருக்குன்றாங்க. அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ். ஆனால் ராத்திரியில் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ உயிர் இருக்கிற மாதிரி இருக்குது, வீடே உயிரோடு வந்த மாதிரி இருக்குது. லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். எப்படி அதை சொல்கிறோன்னா, அங்கங்கே வெளிச்சம் வந்துட்டு போகுது. ஐ ஆம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆவல், அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் see வாட் இட் இஸ் ரியலி அபவுட். ஏன் உள்ளே போகணுன்னா எதுக்காகவும் இல்லை, அந்த வீடு உள்ளே எப்படி இருக்குது அதை பார்க்கணும். பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. ஆனால் அந்த பயம் என்னை அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் தடுக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டோட மர்மம் என்ன தான் அப்படின்றது தான் அவங்க அடுத்ததில் கேட்குறாங்க. ஐ ட்ரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. அந்த வீட்டை தாண்டி தான் நான் தினமுமே போகிறேன். The house seems to be a bit brighter on this warm summer day in May. அதாவது மே மாதத்தில் அந்த வெளிச்சத்தில், அந்த வெயில் காலத்தில் இந்த வீடு கொஞ்சம் பிரைட்டராகவே தெரியுது. இட் பிளேஸ் வித் மை மைண்ட். அது என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என் மனசெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றதே யோசிச்சுன்னு இருக்குது. டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். நான் நிச்சயமாக சொல்வேன், இந்த மாதிரி ஒரு வீடு வேறு எங்கேயுமே இருக்காது, இதுதான் இந்த மாதிரி ஒரு வீடு நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு கண்டிப்பாக நான் சொல்வேன் அப்படின்றாங்க. பிசைட் த ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ. அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு மரம் இருக்குது. இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ் நாட் இன் த வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆஃப் ஃபால். எந்த சீசன்லேயுமே நீங்கள் அந்த மரத்தில் ஒரு இலையை கூட பார்க்க முடியாது, அந்த மரத்தில் இலையே வளராது. இட் ஜஸ்ட் சிட்ஸ் தே நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். அந்த மரம் அப்படியே தான் இருக்குது, அது சின்னதாகவும் ஆனதில்லை, வளர்ந்ததும் இல்லை. ஹவு குட் திஸ் பி? இது எப்படி நடக்கும்? ஒன்று மரம் காஞ்சி பட்டு போய் கீழே உதிர்ந்து ஊழ்ந்துடணும், இல்லை வளரணும். ஆனால் ரெண்டுமே ஆகாமல் அதே மாதிரி எப்படி ஒரு மரம் இருக்க முடியும்? இது ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்கு. ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீங் மேட். இதை பற்றி நிறைய வதந்தி இருக்குது. அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் இருந்ததோட அடுத்த நாள் அது கொஞ்சம் மங்கி போயிருக்கும், ஃபேட் ஆகிட்டே இருக்கும். வாட் ஹேப்பன்ட் இன்சைட் தட் ஹவுஸ்? அந்த வீட்டுக்குள்ளே என்ன ஆச்சு? ஐ ரியலி டோன்ட் நோ. எனக்கு நிஜமாகவே தெரியாது. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி அ மிஸ்ட்ரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, கடைசி வரைக்கும் அந்த மர்மம் என்னன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாமல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக நிஜமாகவே ஒரு வீடை நம்ம பார்க்குற மாதிரியும் அதை நம்ம உணர்கிற மாதிரியும் தான் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க.
இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.